ஓவர் யூஸ் ஆஃப் வெஜினல் வாஷஸ் ஃபார் ரீசனே இல்லாமல் இப்போ நான் பாடி வாஷ் யூஸ் பண்ணுறேன்ட்டு நிறைய பேர் வெஜினல் வாஷுமே தனியாக யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி யூஸ் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. யூ ஆர் ஆக்சுவலி காசிங் அ டிஸ்டர்பன்ஸ் இன் த வெஜினல் என்வாயன்மெண்ட். ரெண்டாவது, வெஜினல் வாஷஸ் மட்டும் இல்லாமல் சில பேர் வந்துட்டு டைல்யூட்டட் டெட்டால் வாட்டர் போட்டு வாஷ் பண்ணுவாங்க. வெஜினல் ஏரியா வந்துட்டு எப்படி வந்துட்டு மெயின்டைன் பண்ணணும், அங்கே அந்த வெஜினல் ஹேர் அதெல்லாம் இருக்கிறதுனால யூ கேன் ஜஸ்ட் ட்ரிம் இட். அங்கே வந்துட்டு ஷேவ் தான் பண்ணி ஆகணும்னு கிடையாது. யூ கேன் ஜஸ்ட் யூஸ் இட் ட்ரிம்மர் டு ட்ரிம் இட் ஸோ தட் யூ ஆர் ஏபிள் டு மெயின்டைன் த ஹைஜீன் ஆஃப் தட் ஏரியா. இப்போது அந்த பிக்மெண்டேஷன் வந்துட்டு ஃபிசியலாஜிக்கல், அதாவது நேச்சுரல் பிக்மெண்டேஷன் கிடையாது. அப்நார்மல்னு நம்ம எப்போ ரியலைஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஒன்று, இஃப் யூ ஆர் வந்து ஓவர் வெயிட் ஒரு ஒபீஸ் சைட், உங்களுக்கு வந்துட்டு என்ன ஆகும்னா அந்த ஃப்ரிக்ஷனால் நம்ம நடக்கும் போதோ இல்லை நம்ம ரொம்ப டைட் ஃபிட்டிங் க்ளோத்ஸ் போடும்போதோ அந்த ஃப்ரிக்ஷனால் உரசும் போது உங்களுக்கு அந்த க்ராயின் ஏரியா, அதாவது தைக்கு இன்னர் சைடு ஏரியாவும் மேலே இருக்கிற ஏரியாவும் சரி பிக்மெண்டேஷன் இன்னும் அதிகமாகும். இப்போ வெஜினல் இச்சிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏதாச்சும் அப்நார்மலாக டிஸ்சார்ஜ் வருதா, அந்த டிஸ்சார்ஜில் வந்துட்டு ஸ்மெல் வருதா அப்படின்றது இது வந்துட்டு நம்ம ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். பிகாஸ் என்ன கிளாத்தில் இருக்கிற என்ன நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ ஜென்ரலி இப்போ நம்மள மாதிரி ஒரு ட்ராபிக்கல் ஹியூமிட் கிளைமேட்டுக்கு வந்துட்டு ஜென்ரலி காட்டன் இஸ் த பெஸ்ட் திங். அண்ட் ப்ரிஃபரபிளி யூ கேன் யூஸ் லைட் கலர்டு காட்டன் இன்னர்வேர் ஸோ தட் யூனோ அந்த காட்டன் போடும்போது த ப்ரீதபிலிட்டி ஆஃப் யூர் ஸ்கின் ஆல்சோ இம்ப்ரூவ்ஸ். ப்ரைவேட் ஏரியாஸை நம்ம டேக் கேர் பண்ணுறதுங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டண்டான விஷயம் இல்லை மேம். பட் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது எப்படி கேர் எடுத்துக்கணும்னு. இப்போ நம்மளோட வெஜைனாவாக இருந்தாலும் நம்ம நிறைய வாஷ் பண்ணால் அது க்ளீனாக இருக்குங்கிறது இருக்கு இல்லையா? ஸோ இதில் இருக்கிற மித்து என்ன, நம்ம என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு நம்ம வாஷஸ் யூஸ் பண்ணால் தான் வெஜினல் ஏரியா க்ளீன் ஆகுங்கிறதே இஸ் a myth. What we have to know is vagina is it's always in an auto cleaning mode. So நம்மளோட vaginal secretions, வெஜினல்ல இருக்கிற ஆர்கானிசம்ஸ் அதுவே வந்துட்டு இட் வில் ஹெல்ப் மெயின்டைன் தி என்வாயன்மெண்ட் இன்சைட். சம்டைம்ஸ் நம்ம இந்த மாதிரி ஓவர் யூஸ் ஆஃப் வெஜினல் வாஷஸ் ஃபார் ரீசனே இல்லாமல் இப்போ நான் பாடி வாஷ் யூஸ் பண்ணுறேன்ட்டு நிறைய பேர் வெஜினல் வாஷுமே தனியாக யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி யூஸ் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. யூ ஆர் ஆக்சுவலி காசிங் அ டிஸ்டர்பன்ஸ் இன் த வெஜினல் என்வாயன்மெண்ட். ரெண்டாவது, வெஜினல் வாஷஸ் மட்டும் இல்லாமல் சில பேர் வந்துட்டு டைல்யூட்டட் டெட்டால் வாட்டர் போட்டு வாஷ் பண்ணுவாங்க. திங்கிங் இது வந்து டெட்டால் வந்துட்டு, ஏன்னா நம்ம மைண்டில் வந்துட்டு டெட்டால் சாவ்லான்னா ஆன்டிசெப்டிக், ஸோ எல்லாத்தையுமே வந்துட்டு அது வந்துட்டு டிஸ்ட்ராய் பண்ணிடும்னு. அது வந்துட்டு தரைக்கு யூஸ் பண்ணுறதுக்கு, நம்ம உடம்புக்கும் சரி நம்மளோட வெஜினல் ஏரியா இன் ஸ்பெஷல் நம்ம வந்துட்டு அதை யூஸ் பண்ணணும்னு நெசசிட்டியே கிடையாது. இட் வில் மேனேஜ் இட் பை இட் செல்ஃப். ஸோ நம்ம வந்துட்டு எப்போ நம்ம வந்துட்டு இந்த மாதிரி ஓவர் யூஸ் ஆஃப் வாஷஸ்லாம் யூஸ் பண்ணுறோமோ அப்போ தான் நம்மலாம் வந்துட்டு டேமேஜ் பண்ணி அதனால் வர பின் விளைவுகள் தான் நம்ம வந்து ஃபேஸ் பண்ணுவோம் தவிர்த்து யூ டோன்ட் ரியலி ஹேவ் டு டூ எனி திங் அபவுட் தட். அதே மாதிரி லாட் ஆஃப் பீப்புள் ஆல்சோ திங்க் அந்த வெஜினல் ஏரியா வந்துட்டு எப்படி வந்துட்டு மெயின்டைன் பண்ணணும், அங்கே அந்த வெஜினல் ஹேர் அதெல்லாம் இருக்குன்றதுனால யூ கேன் ஜஸ்ட் ட்ரிம் இட். அங்கே வந்துட்டு ஷேவ் தான் பண்ணி ஆகணும்னு கிடையாது. யூ கேன் ஜஸ்ட் யூஸ் இட் ட்ரிம்மர் டு ட்ரிம் இட் ஸோ தட் யூ ஆர் ஏபிள் டு மெயின்டைன் த ஹைஜீன் ஆஃப் தட் ஏரியா தவிர்த்து யூ டோன்ட் ஹேவ் டு டூ எனி திங். அதுக்காக எக்ஸ்ட்ராவேகண்ட்டாக நம்ம எதுவுமே வந்துட்டு பண்ண தேவையில்லை. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது அடுத்து வர பிரச்சனைகள்னா வெஜினல் டார்க்னஸ் வரும், இச்சிங்லாம் வரும் இல்லையா? ஸோ அது வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? வந்ததுக்கு அப்புறம் வாட் ஆர் த ப்ரொசீஜர்ஸ்? ஸோ இப்போ வெஜினல் டார்க்னஸ் ஆர் வெஜினல் பிக்மெண்டேஷன், வெஜினல் இச்சிங், ஸோ ரெண்டும் டிஃப்ரெண்ட் திங்ஸ் இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் லெட்ஸ் லுக் அட் வெஜினல் பிக்மெண்டேஷன். ஒன், your vagina will always be darker than any other part of your body. That is because அந்த இடத்துல வந்துட்டு பிக்மெண்ட் ப்ரொடக்ஷன் ஹையாக தான் இருக்கும். ஸோ ஒருத்தவங்க வந்துட்டு ஃபேரர் ஸ்கின்னாக இருந்தாலும் ஒரு irrespective of however their skin type is, their private area will always be dark because that is how it is meant to be. இப்போது அந்த பிக்மெண்டேஷன் வந்துட்டு ஃபிசியலாஜிக்கல், அதாவது நேச்சுரல் பிக்மெண்டேஷன் கிடையாது. அப்நார்மல்னு நம்ம எப்போ ரியலைஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஒன்று, இஃப் யூ ஆர் வந்து ஓவர் வெயிட் ஒரு ஒபீஸ் சைட், நம்மளுக்கு வந்துட்டு என்ன ஆகும்னா அந்த ஃப்ரிக்ஷனால் நம்ம நடக்கும் போதோ இல்லை நம்ம ரொம்ப டைட் ஃபிட்டிங் க்ளோத்ஸ் போடும்போதோ அந்த ஃப்ரிக்ஷனால் உரசும் போது உங்களுக்கு அந்த க்ராயின் ஏரியா, அதாவது தைக்கு இன்னர் சைடு ஏரியாவும் மேலே வெஜினல் அந்த அந்த மேலே இருக்கிற ஏரியாவும் சரி பிக்மெண்டேஷன் இன்னும் அதிகமாகும். ரைட். ரெண்டு வந்துட்டு ஹார்மோனல் கண்டிஷன்ஸ் லைக் பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோம்
வேர் யூ கேன் எக்ஸ்பெக்ட் நம்ம அகாந்தோசிஸ் நைகிரிகன்ஸ்னு வழியரா ஒரு இதில் பேசியிருந்தோம் இல்லையா, அந்த மாதிரி கண்டிஷன் இருக்கும்போதும் நம்மளுக்கு பிக்மெண்டேஷன் வந்து அதிகமாகும். மூணாவது வந்து நிறைய பேர் வந்து அந்த இடத்துல ஹேர் ரிமூவ் பண்ணுறதுக்கு ஹேர் ரிமூவல் க்ரீம்ஸ் யூஸ் பண்ணுறது அதெல்லாம் பண்ணுவாங்க. ஸோ அதனால் யூ கெட் வாட் வி கால் அஸ் இரிட்டன்ட் கான்டாக்ட் டெர்மடைட்டிஸ். ஸோ அந்த அலர்ஜிக் ரியாக்ஷன் வந்துருச்சுன்னா கண்டிப்பாக அது வந்துட்டு ஹீல் ஆகும்போது பிக்மெண்டேஷன் விட்டுட்டு போகும். நாலாவது வந்துட்டு படர்தாமரை மாதிரி இன்ஃபெக்ஷன்ஸ் வருது அப்படின்னா யூ வில் ஹாவ் ஒரு மாதிரி ஒரு பேட்சியாக வந்துட்டு பிக்மெண்டேஷன் மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு அந்த இன்ஃபெக்ஷனுமே வந்துட்டு ரொம்ப எவிடெண்ட்டாக தெரியும். ஸோ தீஸ் ஆர் ஆல் காமன் காசஸ் ஃபார் வெஜைனல் பிக்மெண்டேஷன். இப்போ வெஜைனல் இச்சிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏதாச்சும் அப்நார்மலாக டிஸ்சார்ஜ் வருதா, அந்த டிஸ்சார்ஜில் வந்துட்டு ஸ்மெல் வருதா அப்படின்றது இது வந்துட்டு நம்ம ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். பிகாஸ் ஜென்ரலி எஸ்பெஷலி விமன் இந்த ரீப்ரொடக்டிவ் ஏஜ் குரூப் வந்துட்டு தே ஆர் ப்ரோன் டு கெட் இன்ஃபெக்ஷன்ஸ். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம இந்த டிஸ்சார்ஜ் டைப்பு, இந்த டிஸ்சார்ஜ் ஸ்மெல்லு, அதனால் அவங்களுக்கு வந்துட்டு இச்சிங் எந்த அளவுக்கு இருக்குது, பர்னிங் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பார்த்துட்டு டிபெண்டிங் ஆன் ஹவு இந்த 4 ஃபேக்டர்ஸையும் நம்ம பேஸ் பண்ணி தான் என்ன இன்ஃபெக்ஷனும் அதுக்கு அப்ரோப்ரியேட் ட்ரீட்மெண்ட் கொடுக்கும். ஸோ ஒன்ஸ் அந்த அப்ரோப்ரியேட் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டோம்னா இட் வில் ஆல் பி ஃபைன். சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா அந்த இண்டிவிஜுவலுக்கு மட்டும் இல்லாமல் அவங்க பார்ட்னருக்குமே வந்துட்டு நம்ம வி வில் ட்ரீட் தெம் சைமல்டேனியஸ்லி. ஸோ கிராஸ் இன்ஃபெக்ஷன்ஸ் திருப்பி ஆகாது. இப்போ பிக்மெண்டேஷன் வந்துட்டு பார்க்கும்போது நம்ம காஸ்ட் பொறுத்து தான். ஸோ ஜென்ரலி வென் ஓவர் வெயிட் ஒபீஸாக இருக்கும்போது வென் யூ டென் டு லூஸ் வெயிட் ஆட்டோமேட்டிக்லி பிக்மெண்டேஷன் வில் ரெடியூஸ். ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருக்குன்னா நம்ம ஒன்ஸ் அந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் ட்ரீட் பண்ண உடனே அந்த இன்ஃபெக்ஷன் போனாலுமே பிக்மெண்டேஷன் வந்துட்டு மோஸ்ட் பீப்புளுக்கு அந்த பிக்மெண்டேஷன் ஹீல் ஆயிரும். சில பேருக்கு வந்துட்டு கொஞ்சம் ஃபெயிண்டாக இருந்தாலுமே நம்ம அதுக்கு வந்துட்டு அந்த பிக்மெண்ட் ஃபேட் ஆகுறதுக்கு லோஷன்ஸ் மாதிரி க்ரீம்ஸ் மாதிரி கொடுத்தா போயிடும். அடுத்து வந்துட்டு அந்த இரிட்டன்ட் கான்டாக்ட் டெர்மடைட்டிஸும் அதே மாதிரி தான். ஸோ நம்ம அந்த அஃபெண்டிங் ஏஜென்ட்ஸோ அந்த வெஜினல் ஹேர் ரிமூவ் பண்ணுற க்ரீம்ஸோ அதை வந்துட்டு நம்ம ஸ்டாப் பண்ணாலே நம்மளுக்கு திருப்பி அந்த கான்டாக்ட் இல்லாமல் இருந்தாலுமே இட் வில் ஆட்டோமேட்டிக்லி கோ ஆஃப். அந்த பிக்மெண்டேஷன் எதுவும் இல்லாமல் அந்த ரேஷை மட்டும் நம்ம ட்ரீட் பண்ணாலுமே அவங்களுக்கு யூஸ்வலாக பிக்மெண்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் கம்மியாயிடும். இப்போ நம்ம க்ளோத்ஸ் டைட் ஃபிட்டிங் க்ளோத்ஸ்னால வந்துட்டு ஃப்ரிக்ஷன் இருக்குது அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு யூ ஷுட் ட்ரை டு வேர் லூசர் க்ளோத்ஸ். இன்னொன்று நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த மாதிரி ஃப்ரிக்ஷன் ப்ரோன் ஏரியாஸ்க்கு வந்துட்டு யூ கேன் யூஸ் பேபி டைப்பர் க்ரீம். ஸோ டைப்பர் க்ரீம் வந்துட்டு வில் ஒர்க் லைக் அ பேரியர். ஸோ அது வந்துட்டு இன்னும் அந்த உரசும் போது இன்னும் ஸ்கின் டார்க் ஆகாமல் இருக்கிறதுக்கு வந்துட்டு நல்லாவே ஹெல்ப் பண்ணும். இன்ஃபேக்ட் அந்த பர்னிங் சென்சேஷன் அது எல்லாமே கம்மி பண்ணும். ஸோ இப்போ நம்ம வாஷ் பண்ணுறதை பற்றி பேசும்போது நம்ம இப்போ வெஜைனா எவ்வளோ வாட்டி வாஷ் பண்ணலாம், அது வாஷ் பண்ணவே வேணாமா, எந்த ஒரு சிச்சுவேஷனில் நம்ம அந்த ஏரியா வாஷ் பண்ணணும்? ஸோ பேசிக்கலி நம்ம குளிக்கும் போது நம்ம நார்மலாக எப்படி நம்ம பாடியில் எல்லாம் பார்த்து வாஷ் பண்ணுறோமோ அந்த மாதிரி ஜஸ்ட் வாஷ் பண்ணாலும் போதும். வித் ஜஸ்ட் யுவர் பாடி வாஷ். யூ டோன்ட் ஹேவ் டு யூஸ் ஸ்பெசிஃபைட் வாஷஸ் ஃபார் தட் அன்லெஸ் உங்களுக்கு வந்துட்டு ஏதாச்சும் ஒரு கண்டிஷன் இருக்குது வேர் யூ ஹேவ் டு யூஸ் அ வெஜினல் வாஷ் and it is prescribed either by your gynecologist or your dermatologist. தவிர்த்து நம்ம வேறு நார்மலாக குளிக்கும் போது வாஷ் பண்ணாலே போதும். யூ டோன்ட் ஹேவ் டு மேக் ஷூர் யூ வாஷ் இட் இத்தனை n நம்பர் ஆஃப் டைம்ஸ். இப்போ நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணுற மாதிரி n நம்பர் ஆஃப் டைம்ஸ் வாஷ் பண்ணணும்னு நெசசிட்டியே கிடையாது. அண்ட் இன்னொரு விஷயம், நம்ம டைட் கிளாத்ஸ் பற்றி பேசும்போது இன்னர்ஸ் பற்றி பேசி ஆகணும். ஸோ என்ன கிளாத்தில் இருக்கிற இன்னர்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாம்? ஓகே, ஸோ ஜென்ரலி இப்போ நம்மள மாதிரி ஒரு ட்ராபிக்கல் ஹியூமிட் கிளைமேட்டுக்கு வந்துட்டு ஜென்ரலி காட்டன் இஸ் த பெஸ்ட் திங். அண்ட் ப்ரிஃபரபிளி யூ கேன் யூஸ் லைட் கலர்ட் காட்டன் இன்னர்வேர் ஸோ தட் யூனோ அந்த காட்டன் போடும்போது the breathability of your skin also improves. So when you wear things like rayon or nylon என்ன ஆகும்னா இன்னும் வந்துட்டு ஸ்வெட் வந்துட்டு ட்ராப் ஆகிட்டு ஸோ அதனால வந்துட்டு ஒன்று அந்த ஸ்வெட் ரிட்டென்ஷனாலேயே நம்மளுக்கு வந்துட்டு வேர்க்குரு மாதிரி வந்துட்டு வரலாம். இல்லாட்டி நம்மளுக்கு திருப்பி இந்த இன்னர் சைட் ஆஃப் த தைஸ் அந்த கிராயின் ஏரியாவில் வந்துட்டு திருப்பி ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ் மாதிரி வரலாம். ஸோ ஆல்வேஸ் மேக் ஷூர் யூ யூஸ் காட்டன் இன்னர்வேர், எஸ்பெஷலி லைட் கலர்ட் ஒன்ஸ் இஃப் பாசிபிள். அண்ட் அதே மாதிரி பீரியாடிக்கலாக யூ ஹேவ் டு கீப் சேஞ்சிங் இட். லாங் டேர்முக்கு ஒன்றே யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. யூ கேன் யூனோ ஒரு பர்டிகுலர் செட் ஆஃப் இதை வந்துட்டு ஒரு 3 months 4 months கழிச்சு டிஸ்கார்ட் பண்ணிட்டு திருப்பி கெட் அ நியூ செட் ஆஃப் திங். ஸோ தட் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட் டு மெயின்டைன் ஹைஜீன் ஆஃப் த ஏரியா. ஓகே, இப்போ பீரியட்ஸ் டைமில் நம்ம எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அப்படி என்ன தப்பு பண்ணுறாங்க? எப்படி பீரியட்ஸ் டைமில் நம்ம எப்படி கேர் பண்ணணும் நம்ம ப்ரைவேட்? ஸோ அகெயின் இப்போ ஜென்ரலி வந்துட்டு பீரியட் டைம் அப்போ வந்து ஃபார் அ லாட் ஆஃப் பீப்புள் அங்கே வந்துட்டு நான் சொன்ன மாதிரி தான் ஹேர் இருந்துச்சுன்னா they feel very inconvenient இல்லையா? ஸோ அந்த மாதிரி டைமில் யூ கேன் ஜஸ்ட் trim your hair before your cycle. You don't really have to shave it. அகைன் நீங்கள் ஷேவ் பண்ணும்போது
ஒழுங்கா அதை ஷேவ் பண்ணலன்னா you're going to make a cut and அதனால வந்துட்டு வர இன்ஃபெக்ஷன், இரிட்டேஷன், burning தான் அதிகமாக இருக்கும். And make sure you either have a separate set of innerwear for your period, or if you're using a menstrual cup, it's more hygienic, more easy to use, especially if you use it in the correct way. Right? And if you're suppose someone who's just using your sanitary napkins, make sure உங்களுக்கு நிறைய பேர் வந்துட்டு நான் இது இன்னுமே I come across a lot of people telling me that பெருசா bleeding ஆகாது, so I use the same sanitary napkin from morning to night and மாதிரி. Don't do that. Even if you do not have heavy bleeding, please make sure periodically நம்ம ஒரு நாளைக்கு வந்துட்டு சேஞ்ச் பண்ணிட்டே இருக்கணும், because that also contributes to the hygiene of the vaginal area இல்லையா. So that is what is important. இது நம்ம பேசிக்கா simple things நம்ம ஃபாலோ பண்ணாலே we'll be able to maintain the area. Okay, ma'am. Thank you so much. Thank you for your time. Thank you for having me.